ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம ஜப்பான் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா மாவு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஸ்லரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 350 கிராம்ஸ் சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படாது. 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளவே குக் ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சொரப்பு அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா சிக்கனையும் பேட்சஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. போன்லெஸ்ன்றதுனால ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் உருகுனப்புறம் பொடியாக கட் பண்ண கார்லிக், பூண்டு, ஒரு 6-7 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆனதும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க, உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று ஆட் பண்ணால் போதும். அதையும் கீரி ஆட் பண்ணால் போதும். பச்சை மிளகாவை வதக்கினப்புறம் 1.5 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சர் பால் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அந்த சாஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் 1 டீஸ்பூனே ரொம்ப கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 15 முந்திரி பருப்பு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சாஸோட கன்சிஸ்டன்சி திக்காகிறதுக்கு நமக்கு முந்திரி பருப்பு தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக சாஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 முந்திரி பருப்பு போட்டால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுமே அது எப்படி திக்காக ஆரம்பிச்சிச்சு. அது கொதிக்கும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லா சிக்கனையும் எடுத்து சேம் டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த சாஸும் சிக்கனும் ஒன்றா சேரணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அது சேர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து சாஸ் நல்லா சிக்கன் மேலே கோட் ஆகிடுச்சு. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. திக்காக ஆரம்பித்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுட சுட சாஸியான ஜூஸியான ஜப்பான் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.